ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதவன் ஜோதிட அழகுராஜா. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிரிகள் சம்பந்தமான தொந்தரவுகள், எதிரிகள் தொந்தரவு, அதே மாதிரி எதிரிகள் செய்யக்கூடிய செய்வினை பில்லி சூனிய பாதிப்பு, இது போன்ற பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இது போன்ற இந்த எதிரிகள் தொந்தரவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிய முறைகளில் பரிகாரங்கள் நிறையா இருக்குது. இது ஜாதகப்படியும் எடுத்துக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க நான் சொல்கிற எளிய முறையை பயன்படுத்துங்க. ஜாதகம் உள்ளவங்க உங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். 6 உள்ள கிரகம் யாருன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியனாக வராருன்னு வச்சுக்கோங்க. அந்த சூரியன் அப்படிங்கிறது நம்ம நவதானியங்களில் கோதுமை. அந்த கோதுமை இருக்கு இல்லைங்களா, அந்த கோதுமையை உங்களுடைய தலையை 6 முறை கோதுமையை சுற்றி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஓடுற தண்ணியில் போட்டுவாங்க. இந்த எதிரிகள் தொந்தரவு உங்களுக்கு நீங்கும். இது ஒரு எளிய பரிகாரம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே குறுமிளகு இருக்கு இல்லைங்களா, சாதாரண சின்ன மிளகு, அந்த குறுமிளகை 8 மிளகை எடுத்துகிட்டு கம்பல்சரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை பொழுது 6 மணிக்கு மேலே நீங்கள் அந்த குறுமிளகை உங்களுடைய தலையை ரிவர்ஸில் 8 முறை சுற்றிட்டு ஓடுற தண்ணியில் போடலாம், அல்லது அடுப்பில் போட்டு எரிச்சிடலாம். அடுப்பு இல்லாதவங்க சாதாரண நம்ம தேங்காய் சட்டையில் போட்டு கூட எரிச்சிடலாம். அந்த மாதிரி எரிச்சிட்டிங்கன்னா கம்பல்சரி எதிரிகள் தொந்தரவு கம்பல்சரி உங்களுக்கு நீங்கிக்கிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு வாரமே நீங்கள் செய்யலாம். இதுக்கடுத்து இதே எதிரிகள் தொந்தரவு இருக்கிறவங்க ரொம்ப எனக்கு பாதிப்பாக இருக்குது, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, அடித்து போட்ட மாதிரி இருக்குது, யாராவது இதை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறவங்க கம்பல்சரி ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களுடைய தலைமையில், எலுமிச்சம்பழத்தை 4ஆக கீறி ஒரு கற்பூரம் வச்சு உங்கள் தலைமையில் வச்சு, நீங்கள் எதிரின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி அப்படியே கற்பூரத்தை பொருத்தி 1 நிமிஷம் எரிய விட்டு, அதுக்கடுத்து அந்த கற்பூரத்தை வச்சு அந்த உள்ளங்கால் வரைய உங்களை காமிச்சிட்டு, சரிங்களா, அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே உச்சந்தீரை கொண்டு போய் போட்டுருங்க. அதுக்கடுத்து இடது காலில் ஒரு எலுமிச்சம்பழத்தை குதிங்காலில் வச்சு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வாசலில் எந்த இடத்துல பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வச்சு அங்கனையே மிதித்து விட்டு, எதிரி நினச்சி மிதித்து விட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு குளிச்சுக்குங்க. இவ்வளோதாங்க விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் எதிரிகள் தொந்தரவு கம்பல்சரி உங்களுக்கு நீங்கும். இதுக்கடுத்து கசப்பு சார்ந்த ஏதேனும் வேப்ப இலை, வேப்பம்பூ சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதேனும் கசப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை சாம்பிராணியாக ஒரு பொருளை பவுட்ரு பண்ணி தினசரி அல்லது செவ்வாய் வியாழனில் சாம்பிராணியை வீட்டில் போட்டு வாங்க. எதிரிகள் தொந்தரவு கம்பல்சரி உங்களுக்கு நீங்கும். இது போன்ற பதிவுகள் நிறையா இருக்குது. இந்த தாந்திரிக பரிகாரத்தில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய வகுப்பு அடுத்த வாரம் இருக்குது. அந்த வகுப்பில் உங்களுக்கு எளிய எதிரிகள் தொந்தரவுக்கு இது போன்ற நிறைய பரிகாரம் நான் சொல்ல போகிறேன். கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி.